வணக்கம். வணக்கம் சார், இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் வந்து பனை தொழிலாளர்கள் பதநீர் இறக்குவதற்காக கட்டப்பட்ட பானையெல்லாம் வந்து சில காவலர்கள் வந்து அதை உடைக்க சொல்லி உடைச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அந்த பாலையெல்லாம் வெட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பனை தொழிலாளர்கள் கதறி இந்த மாதிரி இதை எங்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க, பேசுகிறாங்க. நிறைய வீடியோக்கள்லாம் கூட பார்க்க முடியுது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பனை தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக அவங்களோட வாழ்வாதாரம் அழியதை பற்றி உங்களோட கருத்து என்ன பதிவு சொல்லுங்கள். தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த கல்லுக்காக தன்னுடைய பனைமரங்கள் 500 அளித்த தந்தை பெரியார் மண்ணில் இருந்து வேட்பாளராக நின்று இப்போ வந்திருக்கிறேன். அங்கே வந்து இந்த தந்தை பெரியார் அவர்கள் அதே பனைமரத்தை அந்த தென்னங்கல் பனங்கல்லை குடித்தால் உடல் தீராத நோயும் தீரும் என்று தன்னுடைய சகோதரருக்கு கும்பகோணத்திலே குடிகார கல் மாநாடு கண்டவர் தந்தை பெரியார். அவர் வழியிலே வந்த இந்த திராவிட கட்சிகளைச் சேர்ந்த திராவிட கட்சிகள் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய மரம், இன்றைக்கி கோபுரம் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், ஆண்டாள் அம்மனுடைய கோபுரம் தான் அரசனுடைய சின்னம். அதே போல் அரசனுடைய சின்னம் வந்து எதுனா பனைமரம். பனைமரத்தை வந்து இன்றைக்கி ஆர்டிஐ மூலியமாக இத்தனை பனைமரங்கள் நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டால் எந்த தகவலும் அதாவது பதிவேடுகளிலே, அரசாங்க பதிவேடுகளிலே கிடையாது. அதே போல் வனத்துறையில் கேட்டால் கூட அவங்க சொல்லக்கூடிய அளவு லட்சக்கணக்கில் தான் இருக்குது. கோடிக்கணக்கான பனைமரங்கள் இருந்த இந்த பூமியில், அதுவும் உங்களுக்கு கஜா புயல் போன்ற புயல்களை காக்கக்கூடிய கடலோர பகுதியை காக்கக்கூடிய அந்த பனைமரங்களை எல்லாம் அழித்து விட்டு இன்றைக்கி பனைமரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்ற வேளையில் இன்றைக்கி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, கரும்புலேருந்து வரக்கூடிய வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டா நீரிழிவு நோய் வருது, சர்க்கரை நோய் வருதுங்கிற இது ஊரறிஞ்ச உண்மை. இதற்கு மாற்று என்ன என்றால் இயற்கை உணவான கருப்பட்டியிலே தயாராகின்ற உணவு தான் ஆரோக்கியமான உணவு என்று இன்றைக்கி ஒட்டுமொத்த இன்றைய இளைய தலைமுறைகள் எல்லாம் அந்த கருப்பட்டியை தேடி சென்னை மாநகரம் முழுவதும் கருப்பட்டி காப்பி, பனை பொருட்களை வாங்குகின்ற சூழ்நிலையில் அந்த பனை பொருட்கள் அந்த கருப்பட்டியை தயார் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாலையிலிருந்து வடியக்கூடிய பதநீர் தான் தேவை. பதநீருக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரிய இந்த கபோதிகள் காவல்துறை வந்து, அதாவது காவல்துறை உண்மையிலே உனக்கு கல் எது பதநீர் எதுன்னு கூட தெரியாதா? பானையில் சுண்ணாம்பை தடவி அது பானையை அந்த மரத்திலே அந்த பாலையிலே கட்டியிருந்தால் அது பதனி. அந்த பதனியை பிடித்து கொண்டு வந்து தயார் செய்தால் தான் அது கருப்பட்டி வெல்லம் பனைப்பொருட்கள். பானையில் நீ வந்து சுண்ணாம்பு தடவாமல் அப்படியே இறக்குனா அது கல். நீ அதை டாஸ்மாக் சரக்கை விட ஒன்றும் மோசமானது கிடையாது. இருந்தாலும் அரசாங்கம் அந்த நிர்ணயித்த மதுவிலக்கு கொள்கையில் கல் நாங்கள் விற்க மாட்டோம் என்று சொன்னாலும் கூட ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, திராவிடம் என்று சொல்லக்கூடிய திராவிடனா யார்? கேரளாக்காரன், கர்நாடகாரன், ஆந்திராக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் சேர்ந்தவன் தான் திராவிடன். ஆனால் அந்த திராவிடன் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் கல்லை விற்கிறாங்க, கர்நாடகாவில் கல்லை விற்கிறாங்க, ஆந்திராவில் கல்லை விற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பனை தென்னங்கல்ல வந்து விற்கக்கூடாது என்று நீ கெடுபிடி செய்தாலும் கூட, ஏன்னா அது ஒரு குலத்தொழில். அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பனை தொழிலாளர்கள் சுண்ணாம்பு பனையை தடவி அதை போய் பனையில் அந்த பனை ஒலையில் கெட்டி இறக்கிட்டு வந்து பனைப்பொருட்கள் தயார் செய்தால் அதையும் உடைச்சி அதை தூக்கிட்டு போய் இந்த திருச்சி லால்குடி, கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் லைசன்ஸ் கொடுக்காங்க. ஏன்னா மரத்தில் ஏறுறதுக்கு உனக்கு என்னதுக்கு லைசன்ஸு? ஏன்னா 2 வீலரா? மரத்தில் ஏறி அவன் உயிரை பனையை வச்சு சோத்துக்கு அவன் ஒரு வாய் சோறு சாப்பிட அந்த குடும்பம் வாழ்வதற்காக அவன் பனை ஏறினான்னா அதை வந்து தடை செஞ்சு பனை இறக்குவதை தடை செய்வதை வன்மையாக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக நிரந்தர லைசன்ஸு, அதுக்கு என்ன லைசன்ஸு? உடனடியாக பனை ஏறுவதற்கான லைசன்ஸை நிரந்தரமாக அவை யார் வேணாலும் ஏறலாம் என்ற நிரந்தரமான லைசன்ஸை கொடுக்க வேண்டும். இந்த டெம்பரரி லைசன்ஸுகள் கூடாது என்பதை இந்த நேரத்தில்